இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 436 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 246 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன்கள் எடுத்து 175 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது. இதையடுத்து களமிறங்கிய பும்ரா டக் அவுட் ஆனார். இதைத் தொடர்ந்து முகமது சிராஜ் விக்கெட்டிற்கு பிறகு இறுதியில் இந்திய அணி 121 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 436 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் ஜடேஜா 87, ராகுல் 86, ஜெய்ஸ்வால் 80 ரன்கள் எடுத்தனர். இதன் மூலம் இந்திய அணி 190 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடி வரும் இங்கிலாந்து அணி 42 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. இந்திய அணியில் பும்ரா மற்றும் அஸ்வின் தலா 2 விக்கெட்டுகளும், ஜடேஜா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளார்.